மொபைல் போன், செட்-டாப் பாக்ஸ், வைஃபை, இணைய வசதி உள்ளிட்ட இலவச அறிவிப்புகளை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். அதிமுக தேர்தல் அறிக்கையை முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று பெருந்துறையில் வெளியிட்டார். கரூர் எம்பியும் லோக்சபா துணை சபாநாயகருமான தம்பிதுரை, அவருடன் ஒரு விவசாயி, இல்லத்தரசி ஒருவரும், இளம்பெண் ஒருவரும் தேர்தல் அறிக்கையை பெற்றுக் கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்துக்கான தேர்தல் அறிக்கையை புதுச்சேரி தேர்தல் பிரிவு செயலாளர் கண்ணன், மாநில செயலாளர் புருஷோத்தமன் பெற்றுக் கொண்டனர். பின்னர் தேர்தல் அறிக்கையின் சிறப்பு அம்சங்கள் குறித்து ஜெயலலிதா உரையாற்றினார். அப்போது ஏழை மக்களுக்கு அம்மா வங்கி அட்டை வழங்கப்படும், அரசு ஊழியர்களின் ஊதிய முறை மாற்றப்படும், பொங்கலுக்கு கோஆப்டெக்ஸில் துணிகள் வாங்க 500 ரூபாய்க்கான கூப்பன், தமிழகத்தில் லோக ஆயுக்தா அமைக்கப்படும், புதிய கிரானைட் கொள்கை வகுக்கப்படும், மகளிர் பேறுகால விடுப்பு 9 மாதமாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தார். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும், மாணவர்களின் கல்விக் கடன்கள் ரத்து, 50 கோடி ரூபாயில் அம்பேத்கர் பவுண்டேஷன் அமைக்கப்படும், தமிழகத்தில் உள்ள ஆறுகளை இணைக்க நடவடிக்கை, விவசாய கடன் முழுவதும் ரத்து செய்யப்படும், மீனவர்களுக்கான உதவித்தொகை 5000ஆக உயர்த்தப்படும், பத்திரப்பதிவு எளிமைப்படுத்தப்படும், மடிக்கணினிகளுடன் கட்டணமில்லா இணைய வசதி, 100 யூனிட் வரையிலான மின்சாரம் இலவசம், கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்றும் தெரிவித்தார். வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, கூட்டுறவு கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி, மகளிர் வாங்கும் ஸ்கூட்டர்களுக்கு 50% மானியம், படித்து வேலையின்றி இருக்கும் மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து, இலவச முழு உடல் பரிசோதனை திட்டம் அனைத்து மாவட்டங்களுக்கும் செயல்படுத்தப்படும் என்றும் ஜெயலலிதா கூறினார். குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் இலவச கைபேசி, அரசு கேபிள் டிவி இணைப்புக்கு இலவச செட்-டாப் பாக்ஸ் மற்றும் வைஃபை என்ற கம்பியில்லா இணையதள வசதியும் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்த உள்ள திட்டங்கள் பற்றி எங்களது தேர்தல் அறிக்கையில் விளக்கி சொல்லி உள்ளோம். அவற்றில் முக்கியமானவற்றை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். கூட்டுறவு வங்கிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர்க்கடன், நடுத்தர கால கடன் மற்றும் நீண்ட கால கடன் ஆகிய அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மேலும் மடிக்கணினியுடன் கட்டணமில்லாமல் இணையதள இணைப்பு வசதியும் வழங்கப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் காக்கும் வகையில் வழங்கப்பட்டு வரும் அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி, சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் திட்டம் ஆகியவை தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், அம்மா மகளிர் சிறப்பு முழு உடல் பரிசோதனை திட்டம் ஆகியவை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கருவுற்ற தாய்மார்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி 12,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.